நீ என்னப்பா விவசாயம் பண்றதை விட வீடியோ போடுறதுலயே இருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு இது காமிக்கிறேன் பாருங்க. நம்ம பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா முடியுங்க. அதான் நடந்துட்டு இருக்கு இப்ப. அதனாலதான் நம்ம வீடியோ போட வேண்டியிருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம போடக்கூடிய வீடியோ எங்கேயோ ஒரு மூலையில யாருக்கோ ஒருத்தருக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம வீடியோ போடக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். நம்ம விவசாயம் பண்ணாலும் நிறைய பேர் என்னன்னா, நீங்க விவசாயம் பண்றதை விட வீடியோ தான் அதிகமாக போட்டுட்டு இருக்கீன்ற கமெண்ட்டுக்காகத்தான் இந்த பதிவு. அதனால நீங்க கொஞ்சம் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு கசப்புத்தன்மையை ஏற்படுத்துது. அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம போடக்கூடிய வீடியோ நிறைய மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த போற போக்குலயே சொல்லிடுறேன், நம்ம பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் பாட்டில் இருக்குல்ல, மது பாட்டில், அது நிறைய விவசாய நிலங்களை பாதிக்குதுன்னு இதுவரை 10 காணொலிகள் போட்டிருக்கேன். ஆனா இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழக அரசு மது பாட்டில்களை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம சமூக வலைதளம் சோசியல் மீடியா மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல சொல்ல அரசே கவனம் செலுத்துது. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க போய் பெட்டிஷன் கொடுத்தா கூட அதை பார்க்க மாட்டாங்க. சோசியல் மீடியால ஒரு பிரச்சனை வைரல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது பார்க்கப்படும், பகிரப்படும்.